ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பங்கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஹிந்தியில் பாஜ்ராமாங்க. அதுக்கு முதல்ல நான் 100 கிராம் கப் இருக்குது, அதில் 2 கப் எடுக்கிறேன். இது ஒரு 3 பேருக்கிட்ட வரும் கரெக்டாக கூழ், 3 பேருக்கு கூழ் வரும். 2 கப் எடுத்துகிட்டு நல்லா 3-4 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நல்லா அலசணும். நல்லா அலசிட்டு தான் தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்கிறேன் நான். அந்த அலசிட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் நல்ல ரொம்ப குருணையாகக்கூடாது, கொஞ்சம் குருணையாட்டு அடித்து மிக்சியில் ஒரு 3-4 ஓட்டி எடுத்துக்கிடணும். அப்புறம் குக்கர் எடுத்துகிட்டு இப்போ இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப குருணை ஆகக்கூடாது, ரொம்ப பவுடரும் ஆகக்கூடாது, கொஞ்சம் குருணையும் இருக்கணும், பவுடரும் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் போட்டுட்டு அதில் நம்ம 2 கப் எடுத்தோம்ல, அதனால் அதே கப்பில் 4 கப்பு இல்லை கொஞ்சம் 5 கப்பும் எடுக்கலாம். 4லேருந்து 5 கப் தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். 4 அதே கப்பில் எடுக்கிறேன். இது இரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப இருக்குது. அடிக்கடி உடம்புல சேர்த்துட்டு வந்தால் இரும்பு சத்து இருக்கனால பிள்ளைங்களுக்கெல்லாம் பொதுவாக பெண்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்காங்க இந்த கம்பு. இப்போ நான் போட்டுட்டேன், உள்ளே போட்டுட்டேன். இதில் 3 விசில் விடணும். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மிக்சியில் ஓட்டியிருக்கனால தண்ணியோடு சேரும்போது கொஞ்சம் தெறிக்கும், பார்த்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ விசில் எடுத்துகிட்டு நான் ஆற வச்சுட்டு இப்போது நான் 2வது அது கொஞ்சம் கட்டிப்பட்டிருந்தேன்னா அதை கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க, நல்லா மசிச்சுக்கோங்க. அதை ரொம்ப கெட்டியாகாது பெரும்பாலும், ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அடுப்பில் வச்சு மசிச்சுக்கிட்டிங்கன்னா கூழை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மசிச்சுக்கோங்க, நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போது இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். மசிச்சுட்டேன், இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். இப்போ எப்படி அதை நம்ம சாப்பிடலான்னு பாருங்கள். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன்ல, இப்போ ஒரு ஆளுக்கு 2 கரண்டி எடுத்தால் போதும். இந்த கரண்டிக்கு 2 கரண்டி சரியாக இருக்கும். 1-1.5 கரண்டி நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோ. 1.5 கரண்டி எடுத்துருக்கேன், 2 கரண்டி கிட்ட எடுத்துருக்கேன். அது கூட தயிர் சேர்க்குறேன். 3-4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஜாஸ்தியாக சேர்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், கூடுதலாக இருக்கும். மோர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், தயிர் பெஸ்ட்டாக இருக்குது. தயிர் சேர்த்துக்கோங்க. நான் தயிர் சேர்த்துட்டு அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயங்கிட்ட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2 மிளகாய், அந்த மிளகாய் காரம் இல்லை, அதனால 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக இருந்தாலும் கொஞ்சம் வாயில் கடிபடும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால கொஞ்சம் காரம் இல்லாத மிளகாய்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் காரமும் வேணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும் தயிரோட சேர்ந்து சாப்பிடும்போது. அது கூட கொஞ்சம் உப்பும் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லை கூல் வாட்டர்னாலும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்ல கை வச்சு பசைஞ்சிங்கனாலும் ஓகே, ரொம்ப நல்லதாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்கப்போ நான் ஸ்பூன் வச்சு கலக்கினேன். நல்லா கலக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது அந்த கூழ் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, அது எல்லாத்தோட கலந்து மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். இது கூட நீங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி கருவாட்டு குழம்பு இல்லை புளிக்குழம்பு, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மோர் மிளகாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாயும் நல்லா இருந்தது, மோர் மிளகாவும் நல்லாயிருக்கும். வத்தல் வறுத்து வச்சுட்டு அதை வச்சும் சாப்பிடலாம். இதை நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. பொதுவாக இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து கால்சியம் இருக்கனால அடிக்கடி எடுத்தால் இது ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.